ஓம் சாந்தி 9/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, எந்த சிவனுக்கு அனைவரும் பூஜை செய்கின்றனரோ அவர் இப்போது நம்முடைய தந்தை ஆகியிருக்கிறார் என்ற நஷா போதை உங்களுக்கு இருக்க வேண்டும். நாம் அவருக்கு முன்னிலையில் அமர்ந்துள்ளோம். பாபா சொல்றாரு, யாரை நம்ம 2500 வருஷமா 63 ஜென்மமா பக்தி செஞ்சோமோ சிவனை, அந்த சிவன் இப்ப நமக்கு அப்பாவா இருக்கிறாரு. அந்த போதை நமக்கு இருக்கணும். இப்ப அவருக்கு முன்னாடி நம்ம உட்கார்ந்துருக்கிறோம்னு சொல்றாரு. கேள்வி: மனிதர்கள் பகவானிடம் எதற்காக மன்னிப்பு வேண்டுறாங்க? அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கின்றதா என்ன? பதில்: மனிதர்கள் நினைக்கிறாங்க நாம் செய்த பாவங்களுக்கான தண்டனையை பகவான் தர்மராஜா மூலம் அடைய வைப்பார் என்று. அதனால் மன்னிப்பு வேண்டுகின்றனர். மனுஷங்க நினைக்கிறாங்க ஏதோ பாவம் பண்ணிட்டா நம்ம கடவுள் தண்டிப்பாரு, அதுவும் தர்மராஜர் மூலமா தண்டிப்பாருன்ட்டு நினைக்கிறாங்க. அதனால எல்லாரும் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, வேண்டுறாங்க. ஆனால் அவர்கள் தங்களின் கர்மங்களுக்கான தண்டனையை கர்மபோகத்தின் ரூபத்திலே தான் அனுபவித்தே ஆக வேண்டும்ன்றாரு. அதாவது நம்ம செஞ்ச கர்மாவை நம்ம எங்கேயோ வானத்துல போயோ இல்லை வேற எங்கேயோ சூட்சும அங்கெல்லாம் போய் நம்ம அனுபவிக்க மாட்டோம். இங்கேயே நம்ம நோயின் மூலமா கர்ம போகத்தின் மூலமா தான் ரூபத்துல தான் அனுபவித்தே ஆக வேண்டும்ன்றாரு. என்னென்ன நம்ம கர்மா பண்ணமோ அதுக்கான விளைவுகள் இங்கே தான் தண்டனையா நமக்கு கிடைக்கும். பகவான் அவர்களுக்கு எந்த ஒரு மருந்தும் தருவதில்லைன்றாரு. கடவுள் நான் யாரெல்லாம் பாவம் செய்யறாங்களோ அவங்களுக்கு மருந்துலாம் கொடுக்கறது இல்ல. கர்ப்ப ஜெயிலிலும் கூட தண்டனை அனுபவிக்க வேண்டியது இருக்குன்றாரு. அப்புறம் எங்க தண்டனை அனுபவிக்கணும்னா கர்ப்ப ஜெயில்ல, அதாவது அம்மா வயித்துல போய் குழந்தையா இருக்கும்போது அந்த இருட்டுல அந்த 9 மாசம் அந்த காட்சியா காமிச்சு இந்த மாதிரிலாம் நீ தப்பு பண்ண அப்படின்ட்டு காட்சியா காமிச்சு தண்டனை கொடுப்பாராம். அதுதான் ஜெயிலு. அதாவது நீ இன்னின்ன பாவங்களே செய்திருக்கிறாய், ஈஸ்வரிய கட்டளைப்படி நடக்கவில்லை, அதனால் தான் இந்த தண்டனை என்ற காட்சி கூட காட்சியா கிடைக்குமா அந்த வயிற்றுல இருக்கும்போது, கர்ப்ப ஜெயில இருக்கும்போது. இப்படிதான் தண்டனை கொடுப்பாராம். அதாவது உடம்பு கர்ப்ப போகம் மூலமா தண்டனை அனுபவிக்கணும். அப்புறம் அம்மா வயிற்றுல போய் கர்ப்ப ஜெயில தண்டனை கிடைக்கும். 63 ஜென்மம் அந்த பாவம் செய்யும் போது அந்த மாதிரி நடக்கும்ன்றாரு. பாடல்: நீ இரவை தூங்கிய கழித்தாயின் பாடலோடது. ஓம் சாந்தி. இதை யார் சொன்னாரு? ஆன்மீக தந்தை தான் சொன்னார் இல்லையா? அவர் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவரா இருக்கிறாரு. இப்ப இந்த பாட்டை யார் சொன்னதுன்னா கடவுள் தான் சொல்றாரு, நீ இரவெல்லாம் தூங்கிய கழித்தாயின்ட்டு. அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். மனிதர்கள் அனைவரை காட்டிலும், ஆத்மாக்கள் அனைவரை காட்டிலும் கூட அவர் தான் உயர்ந்தவர்ன்றாரு. கடவுள் தான் உயர்ந்தவர். அனைவருக்குள்ளும் ஆத்மா இருக்கத்தான் செய்கிறது இல்லையா? எல்லாருக்குள்ளாரையும் ஆத்மாவோ இருக்கத்தான் செய்யுது. சரீரமோ பார்ட்டை நடிப்பதற்காக இப்ப கிடைச்சிருக்குது. இப்போது நீங்கள் பார்க்கிறீங்க, சன்னியாசிகள் முதலானவர்களின் சரீரத்திற்கும் கூட எவ்வளவு மதிப்பு உள்ளது. இப்ப நம்ம கூட பாக்குறோம் இல்லையா? அந்த சன்னியாசிகளுக்கெல்லாம் அவ்வளவு மதிப்பு இருக்குது. தங்களின் குரு முதலானவர்களுக்கு எவ்வளவு மகிமை செய்யறாங்க. அந்த சிஷ்யர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க குருவுக்கு நிறைய மகிமை செய்கிறாங்க. இந்த எல்லையற்ற தந்தையோ மறைமுகமாக உள்ளார். ஆனால் கடவுள் பாருங்க, எல்லா மகிமையும் எல்லா புகழும் அவருக்கு தான். ஆனால் அவர் இப்போ மறைமுகமாக உள்ளார். குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீங்க, சிவபாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், அவரை விட உயர்ந்தவர் எவருமே இல்லைன்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். தர்மராஜரும் அவருடன் தான் இருக்கிறார். பாபா நான்முகன் பிரம்மான்னு சொல்லுவாங்க. அதுல பிரம்மாவுடைய 3 முகம் இப்ப இருக்குது நமக்கு. அதாவது தந்தையா, ஆசிரியரா, குருவா இருக்கிறாரு. அப்புறம் ஒரு காலம் வரும், அப்ப 4வது முகம் தர்மராஜ். அதுதான் தர்மராஜ். கரெக்டா அது நீதிபதியாகி கேள்வி கேட்பாரு. தர்மராஜும் அவருடன் தான் இருக்கிறார் இல்லையா? இப்ப எப்பயுமே இப்பயே கூட நமக்கு பாடம் எடுக்கும் போது கூட கூடவே அவரும் தான் கவனிச்சுட்டு இருக்கிறாருன்ட்டு தான் சொல்லுவாரு. ஏனென்றால் பக்தி மார்க்கத்தில் மன்னிப்பு கேட்கிறாங்க. ஹே பகவானே மன்னிங்கள்ட்டு பக்தியில கேட்கிறாங்க. இப்போது பகவான் என்ன செய்வார்? இங்கே அரசாங்கத்தினரோ சிறையில் அடைப்பாங்க. இப்ப தப்பு பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட்ல ஜெயில தூக்கி போட்டுருவாங்க இல்லையா? அந்த மாதிரி தவறுகள்லாம் செய்யும் போது ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. அப்ப கடவுள் என்ன பண்ணுவாரு? அவரு அந்த தர்மராஜர் கர்ப்ப ஜெயிலில் தண்டனை தருகிறார். அவரும் ஜெயில தான் போடுறாரு. ஆனா எந்த ஜெயில்னா அம்மா வயிறுல கர்ப்ப ஜெயில தூக்கி போட்டுறாரு. அங்க காட்சியா காமிச்சு தண்டனை கொடுக்குறாரு. தண்டனையும் அனுபவிக்க வேண்டிதான் உள்ளதுன்றாரு. எல்லாருமே அவங்கவுங்க பண்ண கர்மாவுக்கு தண்டனை கண்டிப்பா அடையறோன்றாரு. அதற்கு கர்ம போகம் என்றுதான் சொல்லப்படுகிறது. கர்ம போகம்ன்றது நோயாதான் அனுபவிக்கிறோம். இப்போது நீங்கள் அறிவீர்கள், கர்ம போகத்தை யார் அனுபவிக்கிறார், என்ன நடைபெறுகின்றது சொல்றாங்க. ஹே பிரபு மன்னியுங்கள், துக்கத்தை போக்குங்கள், சுகம் கொடுங்கள்ட்டு சொல்றாங்க. இப்போது பகவான் ஏதாவது மருந்து தருகிறாரா என்ன? சரி, கடவுளே மன்னிச்சிரு, துக்கத்தை போக்குன்னு கூப்பிடுறோம். அவர் என்ன மருந்தா கொடுக்குறாரு? அவரும் எதுவும் செய்ய முடியாது. அப்படியானால் பகவானை ஏன் அழைக்கிறாங்க? அவர் எந்த மருந்தும் கொடுக்கல, எதுவும் துக்கத்தெல்லாம் எப்படி போக்குறாரு? அவரை ஏன் கூப்பிடுறாங்க?
அவரை ஏன் கூப்பிடுறாங்க, அவர் என்ன செஞ்சாரோ அவர் ஏன் கூப்பிடுறாங்க, ஏனென்றால் பகவானுடன் கூடவே பிறகு தர்மராஜ்யம் இருக்கிறார் இல்லையா, தீய கர்மம் செய்வதால் அவசியம் அதன் பலனை அனுபவிக்க வேண்டியுள்ளதுன்றாரு. நம்ம தீய கர்மம் செஞ்சோன்னா கண்டிப்பா அதனுடைய பலன் அனுபவிக்கணுன்றாரு. கர்ப்ப சிறையில் தண்டனையும் நமக்கு கிடைக்கிறதுன்றாரு. அந்த பலன் எப்படி கிடைக்கும், தீய கர்மத்தினுடைய பலன் எப்படி கிடைக்கும்னா, இப்போ இந்த பிறவில நமக்கு நோயா அனுபவிப்போம். அதாவது நம்ம என்னென்ன செய்யறோமோ அதுக்கான தண்டனை நோயாவே வரும், உடம்புல நோயாவே வரும். இல்லைன்னா பிரச்சனை, சண்டை, சச்சரவு, மனசு நிம்மதி இல்லாம மனநோய் அப்படிலாம் வரும், டிப்ரெஷன், இதெல்லாம் கூட ஒரு விதமான கர்மத்தின் பலன் தான் நம்ம அனுபவிக்கிறோம். அது மாதிரி அனுபவிப்போம். சப்போஸ் இந்த பிறவிலே நம்ம அந்த எதுவுமே முடிக்கல, இன்னுமே பாவ கர்மம் அவ்வளோ இருக்குன்னா திரும்ப கர்ப்ப சிறையில போயிட்டு காட்சியா காமிச்சு அப்பயும் திருந்தலைன்னா என்ன பண்ணுவாரு, அடுத்து திரும்ப பிறக்க வச்சு கர்ப்ப சிறையில வச்சு காட்சியா காட்டி தண்டனை கொடுப்பாரு. இப்படியும் தண்டனை கிடைக்கிறதுன்றாரு. சாட்சாத்காரங்கள் அனைத்தும் கிடைக்கின்றன. இதுதான் அவர் காட்சி காட்டுறது தான் அவருக்கு வேலையா. அந்த சாவி, திவ்ய திருஷ்டின் சாவி அவர் கையில தான் இருக்குது. காட்சி எல்லாருக்குமே காட்டுறது அவர் தான். சாட்சாத்காரங்கள் எல்லாமே கிடைக்கின்றன. சாட்சாத்காரம் இல்லாமல் தண்டனை கிடைப்பதில்லைன்றாரு. தண்டனை கூட காட்சி காமிச்சு தான் கொடுக்குறாராம். இப்போ நமக்கு பிகேஸுக்கு காட்சி காட்டுறாருல்ல, சொர்க்கத்தினுடைய காட்சி இதெல்லாம் காட்டுறாரு. ஆனா தண்டனை கூட காட்சி காட்டி தான் கொடுக்குறாராம். சாட்சாத்காரம் இல்லாமல் தண்டனை கிடைப்பதில்லை. அதாவது அந்த ஆட்டம் பாம், ஹிரோஷிமா நாகசாகில ஆட்டம் பாம் போட்டாராம், ஆட்டம் பாம் கண்டுபிடிச்சாருல, அவர் சாகும்போது அவருக்கு ஒரே காட்சியா தெரியுது. என்னன்னா அங்க விழுந்து சாகிறது, குழந்தைங்கலாம் இறக்குறது, இதெல்லாம் கண்ணு முன்னாடி காட்சியா ஓடுதான். கதறி கதறி இறந்தாராம். ஏன்னா ஏன் தான் இதை கண்டுபிடிச்சேன்னு தெரில, இதெல்லாம் என்னால பார்க்க முடியலன்ட்டு கதறி கதறி அவர் இறந்தாராம். அந்த மாதிரி நம்ம செஞ்ச பாவ கர்மத்தினுடைய அந்த பின் விளைவுனா நமக்கு காட்சியா கிடைக்கும். சாகும்போது அதுதான் முன்னாடி வரும். அதனாலதான் யம தூதர்கள் வந்தாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, யம தூதர்கள்ன்றது அந்த காட்சிகள் தான். காட்சின்றது நம்ம செய்த தவறு தான் நமக்கு கண் முன்னாடி வரும். கர்ப்ப சிறையிலோ எந்த ஒரு மருந்து முதலிய எதுவுமே கிடையாதுன்றாரு. நீங்க கர்ப்ப சிறையில போயிட்டு உங்களுக்கு என்ன அந்த குழந்தை என்னதான் கதறினாலும் ஒன்றும் கிடைக்காது இல்லையா, மருந்து மாத்திரை எதுவும் கொடுக்க முடியாது. அது காட்சி பார்த்து பார்த்து அழுவுது, போன ஜென்மத்துல இதெல்லாம் நீ பண்ண இல்லையான்ட்டு காட்சி காமிட்டுறாரு. அங்க எந்த ஒரு மருந்தும் கிடையாதுன்றாரு. அங்கே தண்டனை அடைய வேண்டியதே இல்லைன்றாரு. எப்போது, அதாவது அங்க சொர்க்கத்துல தண்டனை எல்லாம் கிடையாது. எப்போது துக்கம் அடைகின்றனரோ அப்போது பகவானே இந்த சிறையிலிருந்து வெளியில் கொண்டு வாருங்கள் என சொல்றாங்க. இப்போது குழந்தைகள் நீங்கள் யாருக்கு முன்னிலையில் அமர்ந்திருக்கிறீங்க கேட்கிறாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க. ஆனால் அவர் குப்தமாக மறைமுகமாக உள்ள இந்த பிரம்மா பாபாவுடைய நெற்றி பூர்வத்துல இருக்கிறார். மற்ற அனைவருக்குமோ சரீரத்தை பார்க்க முடிகின்றது இல்லையா, மற்ற எல்லாருக்கும் உடம்ப பார்க்க முடியுது. ஆனா சிவபாபாவுக்கு உடம்பே இல்லை. இங்க சிவபாபாவுக்கோ தமக்கென்ன கை கால்கள் எதுவுமே கிடையாது. பூக்கள் முதலியவற்றையும் யார் பெற்றுக்கொள்வார்? சரி, இப்ப சிவபாபாவுக்கு பூக்கள் கொடுக்குறன்ட்டு கொண்டு வந்து பூ கொடுக்குறீங்க, அதை வந்து பிரம்மா பாபா தான் வாங்கிக்க முடியும், சிவபாபா வாங்கிக்க முடியும். அவர் கை காலே கிடையாது. இவருடைய பிரம்மாவின் கையில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். ஒருவேளை விரும்பினால் மட்டுமே, ஆனால் யாரிடமும் பெற்றுக்கொள்வதில்லை. சிவபாபா கூட எல்லார்ட்டையெல்லாம் வாங்க மாட்டாராம், விரும்பினா மட்டும்தான் வாங்குவாராம். எப்படி இந்த சங்கராச்சாரியார் சொல்றாரு இல்லையா, என்னை யாரும் தொடக்கூடாது என்று சங்கராச்சாரியார் சொல்றாரு. சன்னியாச தர்மத்துல சங்கராச்சாரியார் என்ன சொல்லுவார், யாரையும் தொடவே விட மாட்டாங்களாம் சன்னியாசிகள், என்னை யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆக பாபா கூட சொல்கிறார், பதித்தர்களாகிய உங்களுடைய எதையும் நான் எப்படி பெற்றுக்கொள்வேன்றாரு. சிவன் வந்து தூய்மையானவர் இல்லையா, அவர் 5 விகாரமும் இல்லாதவர். அவர் கிட்டவே போறதே அவரோட வைப்ரேஷனுக்கு போறவங்க வந்து ரொம்ப தூய்மையா இருக்கணும், அப்பதான் போக முடியும். அதனாலதான் பாபா மீட்ல கூட தூய்மையா இருக்கிறவங்களால தான் போக முடியும். அதனால பாபா சொல்றாரு, நீங்க தூய்மையற்றவர்களா உங்களுடைய எதையும் நான் எப்படி பெற்றுக்கொள்வேன்றாரு. ஏன்னா நீங்க வந்து நிறைய பாவ கர்மங்களை செஞ்சிருக்கிறீங்க, எனக்கும் பாவமுக்கும் சம்பந்தம் கிடையாது, அப்புறம் நான் உங்களது எப்படி வாங்கிக்க முடியுன்றாரு. எனக்கு பூக்கள் முதலியவற்றின் தேவையே கிடையாதுன்றாரு. அவருக்கு பூலாம் வந்து எதுவுமே கிடையாது, தேவையே கிடையாது. அவர் வச்சு என்ன பண்ண போறாரு? இப்போ பக்தியில கூட நம்ம சிவலிங்கத்து மேல பூவெல்லாம் போடுறோம் இல்லையா, அதை வச்சுட்டு கடவுள் என்ன பண்ண போறாரு? அவருக்கு உடம்பும் கிடையாது, கையும் காலும் கிடையாது. பக்தி மார்க்கத்தில் சோம்நாத் முதலிய கோயில்களே கட்டுறாங்க, பூக்களே அந்த சிவலிங்கம் மேல போடுறாங்க. ஆனால் எனக்கோ சரீரமே கிடையாது, ஆத்மாவை யாராவது எப்படி தொடுவார்கள்னு கேட்கிறாரு. நானும் பரமாத்மா, நான் ஒரு ஆத்மா, புள்ளியா கண்ணுக்கு தெரியாம இருக்கேன், என்னை எப்படி தொடுவாங்கன்னு கேட்கிறாரு. பத்திதர்களிடமிருந்து நான் பூக்களை எப்படி பெற்றுக்கொள்வேன் என கேட்கிறார். யாராலும் கை வைக்கவும் முடியாது என்று பாபா என்ன சொல்றாங்க. அதாவது யாராலும் இங்க வந்து கை வைக்க முடியாதுன்றார் பாபா மேல. இன்னைக்கு பாபான்னு சொல்றாங்க பிகேவாகி, நாளைக்கு பிறகு போய் நரகவாசி ஆகிறாங்க, நான் பிகேவா ஆயிடுறாங்க.
வர்றாங்க, அதான் விட்டில் பூச்சி மாதிரி சுத்திட்டு சுத்திட்டு போயிடுறாங்க, விளக்குல பலியாக மாட்றாங்க இல்லையா, நாளைக்கு போய் நரகவாசி ஆயிடுறாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட எப்படி நான் வாங்கிக்க முடியுன்றாரு. அப்படிப்பட்டவர்களையோ பார்க்கவும் கூடாதுன்றாரு. அந்த மாதிரி இங்க வந்துட்டு போயிடுறாங்க, இப்ப வெளியில போய் டிஸ்சர்வீஸ் பண்றாங்க இல்லையா, பிகேல இருந்து நான் பிகேவாயிடுறாங்களா, அந்த மாதிரி ஆளுங்களை நான் பார்க்கவும் கூடாதுன்றாரு பாபா சொல்றாரு. பாபா சொல்கிறார், நானும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவனா இருக்கிறேன், இந்த சன்னியாசிகள் அனைவரையும் கூட டிராமாவின் படி முன்னேற்றமுடைய செய்கிறேன்றாரு. சன்னியாசிகளை கூட உயர்த்துறதே கடவுள் தான்றாரு. என்னை யாரும் அறிந்து கொள்ளவே இல்லை, ஆனா நான் யாரு எப்படி வரேன் எனக்கு கண்ணுக்கு தெரியாதனால அவர் செய்யற வேலையெல்லாம் யாருக்கும் புரிய மாட்டுது. சிவனுக்கு பூஜை செய்கின்றனர், சிவனுக்கு கூட பூஜை செய்றாங்க, ஆனால் அவரை பற்றி அறிந்து கொள்ளவே இல்லை. இவர்தான் கீதையின் பகவான்ட்டு தெரிஞ்சுக்கல, இங்கே வந்து ஞானம் தருகிறார் என்று கூட யாரும் தெரிஞ்சுக்கல. ஆனா பூஜையை மட்டும் பக்தி மார்க்கத்துல செய்றாங்க. கீதையில் கிருஷ்ணரின் பெயரை போட்டு விட்டுள்ளனர் சொல்றாரு. கீதையில பாருங்க, கிருஷ்ணரின் பெயரை போட்டாங்க. உண்மையிலே கீதை சொன்னது சிவன். கிருஷ்ணர் ஞானம் கொடுத்தார் என்றால் மற்றபடி சிவன் என்ன செய்திருப்பார்னு சொல்லி பாபா கேக்குறாரு. சரி, கிருஷ்ணர் தான் கீதையை சொன்னாரு, ஞானம் கொடுத்தாரு, அப்ப சிவன் என்ன பண்ணிருப்பாரு? அவருக்கு எதுக்கு உலகம் ஃபுல்லா லிங்கம் வச்சு வழிபடுறீங்க? ஆக மனிதர்கள் நினைக்கிறாங்க அவர் வருவதே இல்லை என்று. மனுஷங்க நினைச்சுறாங்க சிவன் எல்லாம் வர்றதே இல்லை, அப்புறம் எதுக்கு லிங்கத்தை வச்சு பூஜை செய்றீங்க? அட பதித்த பாவனர் கிருஷ்ணர் என சொல்ல மாட்டார்கள். பாபா சொல்றாரு, தூய்மையற்றவர்களை தூய்மையாகவரோ கிருஷ்ணர் கிடையாது, அவரோ தூய்மையானவர், அவர் சொர்க்கத்துல இருப்பார், அவர் கால் இந்த நரகத்திலே படாது. அவர் எப்படி வந்து தூய்மை பண்ணியிருப்பாரு? பதித பாவனர்ட்டு அவரை சொல்ல மாட்டாங்க இல்லையா, பதித பாவனர் என்று என்னை தான் சொல்கின்றனர் இல்லையான்றாரு. உங்களிலும் மிக சிலர் தான் இவ்வளவு மதிப்பு வைக்க முடியும். பிகேஸ்ல கூட வரிசை கிரமம்ட்டார், யாருக்கும் நிச்சய புத்தியோ நம்பிக்கையோ அது கூட வரிசை கிரமம் தான் இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சம் பேர் தான் இவ்வளவு மதிப்பு வைக்க முடியும் பாபா மேலன்றாரு. எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறார். பிரம்மா பாபா உடல்ல வராரு, சாதாரணமா இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் இந்த சாதுக்கள் முதலான அனைவருக்கும் இப்ப தந்தையாக இருக்கிறேன்றாரு. சிவபாபா சொல்றாரு, சங்கராச்சாரியர் முதலான அனைவரின் ஆத்மாக்களுக்கும் நான் தான் தந்தையாக உள்ளேன்றாரு. சரீரங்களுக்கான தந்தையும் இருக்கத்தான் செய்கிறார். இப்ப இந்த உடல் இருக்குல்ல, இந்த உடலுக்கு அப்பா இருக்கிறாங்க, ஆனா ஆத்மாவுக்கு அப்பா வந்து பரமாத்மா, அவர் தான் எல்லாருக்கும் கடவுளா இருக்கிறாரு. நானும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தைன்றாரு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஆத்மாக்கள் தான், எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை வந்து பரமாத்மா. எனக்கு அனைவரும் பூஜை செய்யறாங்க, இப்போது அவர் இங்கே முன்னிலையில் அமர்ந்துள்ளார் சொல்றாரு. இது சிவன் தான் பேசுறாரு. சிவன் சொல்றாரு, எனக்கு எல்லாரும் பூஜை செய்யறாங்க, இப்போது அவர் இங்கே முன்னிலையில் அமர்ந்துள்ளார், ஆனால் நாம் யாருக்கு முன்னிலையில் அமர்ந்துள்ளோம் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ளவில்லை. இப்ப சிவனை தான் வந்து பேசிட்டு இருக்கிறாரு, ஆனா சிவன் தான் பேசுறாருன்றது தெரியல யாருக்கும். யாருக்கும் முன்னாடி நம்ம உட்கார்ந்துருக்கிறோன்றத புரிஞ்சுக்கலன்றாரு. ஆத்மாக்கள் ஜென்ம ஜென்மாந்தமாக தேகாபிமானத்தில் தான் ஆத்மா என்பதை மறந்துவிட்ட காரணத்தினால் தந்தையே நினைவு செய்ய முடியதில்லை. இப்ப நம்ம என்ன ஆயிட்டோம்னா, சொல்றாங்க வெளியில கூட சில குருக்கள்லாம் சொல்றாங்க, இப்ப இருக்கிறாங்களே குருக்கள், அவங்க சொல்றாங்க, நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து நம்ம ரொம்ப தூரம் பிரிஞ்சு வந்துட்டோம், அவரும் நம்மள பிரியல, நம்ம தான் பிரிஞ்சு வந்துட்டோம்ட்டு சொல்றாரு. அதாவது நம்ம மறுபிறவி எடுத்து எடுத்து கடவுள்கிட்ட வந்து பிரிஞ்சு வந்துட்டோம். அது மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம எல்லாம் வந்து ஆத்மாக்கள் ஜென்ம ஜென்மாந்தரமா தேகாபிமானத்துல வந்துட்டோம். மறுபிறவி எடுத்து எடுத்து ஆத்மான்றதே மறந்து போயிட்டு காரணத்தினாலதான் இப்ப பரமாத்மா தந்தையை நினைவு செய்ய முடிவதில்லைன்றாரு. உடல் உணர்வு வந்து உடலே தான் பாக்குறோம், உடல் தேகதாரிகளை தான் நம்ம நினைவு செய்யறோம் இல்லையா, தேகத்தை தான் பார்க்கிறாங்க. ஆத்மா அபிமானியாக இருந்தால் அந்த தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மா அபிமானியா இருந்தா என்ன பண்ணுவோம்? கடவுளை நினைப்போம் இல்லையா. ஏன் தேக அபிமானியா இருக்கனால தான் தேகத்தையே நினைச்சிட்டு இருக்கிறோம். தந்தையின் ஸ்ரீமத் படி இப்போது நடக்க வேண்டும்ன்றாரு. பாபா சொல்கிறார், என்னை அறிந்து கொள்வதற்காக அனைவருமே முயற்சி செய்யறாங்க. இந்த சாது சன்னியாசிகள் ரிஷி முனிவர்கள்லாம் காடு மேடு எல்லாம் ஏறி மூச்சு அடக்கி என்னென்னமோ கோயில் கோலம் சுத்தி எங்கெங்கயோ ஓடி போய் கடவுளை தான் அடையணும்ட்டு முயற்சி செய்யறாங்க. அறிந்து கொள்வதற்காகவாது முயற்சி செய்யறாங்க. கடைசியில் முழு ஆத்மா அபிமானி ஆகிறவர்கள் தான் பாஸ் ஆவார்ன்றாரு. கடவுளை யார் பார்க்க முடியும்? யார் அவர் கூடவே போக முடியும்? அவர் பக்கத்து சீட்ல உட்காந்து யாரால போக முடியும்? அவர் கசு கூட்டம் மாதிரி கூட்டு போவாரு, அந்த ஊர்வலம், சிவனின் ஊர்வலம் நடக்கும், ஆனா அவர் பக்கத்துல உட்கார்றதுக்கு யாருக்கு தகுதி இருக்கு? யார் முழு ஆத்மா அபிமானி ஆகிறாங்களோ, தேக அபிமானத்தை விட்டு ஆத்மா அபிமானி ஆவாங்களோ அவங்கதான் பாஸ் ஆவாங்க. மற்ற அனைவரிடம் கொஞ்சம் கொஞ்சம் தேக அபிமானம் இருக்குன்றாரு. பாபாவோ குப்தமாக உள்ளார் இல்லையா, ஒரு புள்ளியா இருக்கிறாரு, கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு தெரியலன்னா இல்லைன்னுலாம் கிடையாது. காத்து கூட தான் கண்ணுக்கு தெரியல, கரண்ட் கூட தான் கண்ணுக்கு தெரியல, அதுக்காக இல்லைன்னு சொல்றீங்களா? இருக்குன்னு தானே சொல்லுவீங்க. காத்து கண்ணுக்கு தெரியல, காத்து இல்லைன்றீங்களா? பாபாவோ குப்தமாக உள்ளார், அதே மாதிரி பாபாவும் இப்ப கண்ணுக்கு தெரியல ஆனா குப்தமா இருக்கிறாரு, அவருக்கு எதையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி
அவரு பாபாக்கு சிவபாபாவுக்கு நம்மளால எதுவும் கொடுக்க முடியாது. பெண் குழந்தைகள் சிவனுடைய ஆலயத்திற்கு போய் புரிய வைக்க முடியுன்றார். இப்போ மாதாஸு சிஸ்டர்ஸ் நம்ம எல்லாரும் போய் சிவன் டெம்பிள்ல சிவன் கோயில்ல போய் புரிய வைக்க முடியும். குமாரிகள் தான் சிவபாபாவின் அறிமுகம் கொடுத்துள்ளனர். அதுவும் குமாரிகள் இருவருமே நிச்சயமாக உள்ளனர். குமார்களும் கூட அறிமுகம் கொடுத்திருப்பார்கள்ன்றாரு. குமாரிகள் எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பாபாவுடைய அறிமுகம் கொடுத்திருப்பார்கள். மாதாக்களை குறிப்பாக இப்ப உயர்த்துகிறார். இப்ப வீட்டுல மாதாஸ் இருக்காங்களா, கல்யாணம் ஆனவங்க, ஆனா வந்து பிரம்மகுமாரியா இருக்கிறாங்க. அவங்களதான் பாபா உயர்த்துறாரு குறிப்பா. ஏனென்றால் அவர்கள் ஆண்களை காட்டிலும் அதிகம் சேவை செய்துள்ளனர். அவங்கதான் நிறைய சேவை செய்யறாங்க. ஆக குழந்தைகளுக்கு சேவை செய்வதில் ஆர்வம் இருக்க வேண்டும்ன்றாரு. இப்ப நமக்கு வந்து பாபா சேவை செய்யறதுல ஆர்வம் இருக்கணும். எப்படி அந்த படிப்பிலும் ஆர்வம் உள்ளது இல்லையா? அது சரீர சம்பந்தமான கல்வி. இது ஆன்மீக சம்பந்தமானதுன்றாரு. அப்படியே நம்ம அந்த படிப்பு டாக்டர் இன்ஜினியர் படிக்கணும். அது மாதிரி இது வந்து ஆத்மாவுக்கு சம்பந்தமான கல்வி, இதையும் நம்ம படிக்கணும்ன்றாரு. சரீர தொடர்பான படிப்பினை படிப்பார்கள், ட்ரில் முதலியவற்றை கற்றுக்கொள்வார்கள். இப்போ வந்து எக்ஸசைஸ் பண்றது, அந்த யோகா அதெல்லாம் படிக்கிறாங்க, ட்ரில் எல்லாம் கத்துக்கிறாங்க. அதனால் எதுவும் கிடைக்க போவதில்லைன்றாரு. உடம்புக்காக நீங்க என்ன செஞ்சாலும் அதனால பிரயோஜனமே இல்லைன்னா கொஞ்ச நாள் ஆரோக்கியமா இருக்கும். ஆனா நேரம் வரும்போது நம்ம அந்த சரீரத்தை விட்டு போயிரும் இல்லையா? ஆனா ஆத்மாக்கு சக்தியும் கிடைக்காது, ஆத்மால ஞானமும் இருக்காது, புத்திசாலியா ஆக மாட்டோம் இல்லையா? இங்க நம்ம இந்த கல்வி படிக்கிறதுனால புத்திசாலியா ஆகிறோம், ஆத்மா வந்து சக்திசாலியா ஆகுது. இப்போது யாருக்காவது குழந்தை பிறக்கிறதென வைத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய பிறந்த 6ஆம் நாள் சடங்கு முதலியவற்றை மிகவும் விமர்சையாக கொண்டாடுறாங்க. அது பேர் வைப்பாங்க. 6ஆம் நாள்ல ஏதோ விமர்சையா கொண்டாடுறாங்க. 6ஆம் நாள் குழந்தை பிறந்து. ஆனால் அதனால் என்ன அடைகிறார்கள்? ஆனா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சு என்ன அடைகிறாங்க? எதையும் அடைவதற்கான சமயமும் இல்லைன்றாரு. இங்கிருந்து சென்றும் பிறவி எடுக்கிறாங்க. ஆனால் அவர்களும் எதையும் புரிந்து கொள்ளப் போவதில்லை என்றாரு. இங்கிருந்து பிரிந்து சென்றிருப்பார்களானால் யார் கற்றுக்கொண்டு சென்றிருப்பார்களோ அதன்படி சிறு வயதிலேயே சிவபாபாவை நினைவு செய்து கொண்டிருப்பார்கள். இப்ப பிகே ஆகி சரீரம் விட்டாங்கன்னா, வேற குழந்தையா போய் பிறக்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கற்றுக்கொண்டு யாரெல்லாம் இங்கேருந்து கற்றுக்கிட்டு போயிருக்காங்களோ அப்புறம் அடுத்த பிரிவில் சின்ன குழந்தையிலே வந்துடுவாங்க. வந்து சிவபாபாவே நினைப்பாங்கன்றாரு. எதுவும் மந்திரம் இல்லையான்றாரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய மந்திரம்ன்றாரு. சிறு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அவர்களே பிந்து முதலிய எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அவங்களுக்கே கூட புள்ளினா என்னன்னு தெரியாதுன்றாரு. சிவபாபா என்று மட்டும் சொல்லி கொண்டே இருப்பார்கள். இங்க குழந்தைகள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் புரியாது பாபா புள்ளியா இருக்கிறாருன்னு. ஆனா பேரை மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க, சிவபாபான்ட்டு. சிவபாபாவை நினைவு செய்வீர்களானால் சொர்க்கத்தின் ஆஸ்தி பெறுவீர்கள்னு சொல்றாரு பாபா. இப்ப சிவபாபாவை நினைச்சிட்டே இருந்தா போதும், சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைவீங்கன்றாரு. இது போல் அவர்களுக்கு புரிய வைப்பீர்களானால் அவர்களும் சொர்க்கத்திற்கு வந்து விடுவார்கள். இது மாதிரி நம்ம புரிய வச்சோம்னா குழந்தைகள் கூட சொர்க்கத்துக்கு வந்துருவாங்கன்றார். ஆனால் உயர்ந்த பதவி பெற முடியாது. அதாவது சிவபாபான்னு சொல்லி கடைசி நேரத்துல சரீரம் விட்டோன்னா கூட சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க, ஆனா உயர்ந்த பதவி அடைய முடியாது. இது போல் அநேக குழந்தைகள் வராங்க, சிவபாபா என சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. பிறகு அந்துமதி சோகதி, கடைசியில் என்ன நினைவோ அந்த நிலை ஆகிவிடும் சொல்றாரு. இது ராஜதானி ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கு. இங்க வந்து பாபா ராஜதானி ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்காரு. இங்க ராஜா ராணி பிரஜைகள் எல்லாம் உருவாகுறாங்க இல்லையா? இப்போது மனிதர்கள் சிவனுக்கு பூஜை செய்யறாங்க, ஆனால் எதையுமே அறிந்திருக்கவில்லை. எப்படி சிறு குழந்தை சிவ என்று சொல்லிக்கொண்டு எதையும் புரிந்து கொள்வதில்லையோ அது போல பூஜை செய்யறாங்களாம். மக்கள் வந்து சிவன் கோயில்ல போய் பூஜை செய்யறாங்க, ஆனா அவர் யாரு, எதுக்கு பூஜை செய்யறோம் எதுவும் தெரிஞ்சுக்கல. சின்ன குழந்தை சிவான்னு சொல்லுதுல, அந்த மாதிரி இருக்கிறாங்க. இங்கேயும் பூஜை செய்யறாங்க, ஆனால் அறிமுகம் எதுவும் கிடையாது. இப்ப பக்தி மார்க்கத்துல எல்லாம் பூஜை செய்யறாங்க, ஆனா என்னன்னு தெரியாமலே பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றாரு. அறிமுகம் கிடையாது. ஆக அவர்களுக்கு நீங்க சொல்லணும், நீங்கள் யாருக்கு பூஜை செய்கிறீர்களோ அவர் ஞானக்கடல், கீதையின் பகவான் என்பதாக நீங்க சொல்லணும். அவர் நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார். சிவபாபா நமக்கு ராஜயோகம் கற்று தந்து கொண்டிருக்கிறார் என்று இவ்வுலகில் வேறு எந்த ஒரு மனிதரும் சொல்ல முடியாது. நம்ம தான் சொல்லுவோம் இல்லையா, பிகேஸ் தான் சொல்லுவோம், கடவுளே எங்களுக்கு ராஜயோகம் சொல்லி கொடுத்திருக்கிறார், வேற யாராவது சொல்ல முடியுமா? இதை நீங்கள் மட்டுமே அறிந்திருக்கிறீர்கள், அதையும் மறந்து விடுகிறீர்கள்ன்றாரு. பகவான் சொல்கிறார், நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுத் தருகிறேன்ட்டு. பகவான் வாக்கு காம மகாசத்ரு என்று யார் சொன்னார்? இதன் மீது வெற்றி கொள்ளுங்கள் சொல்றார் பாபா. பாபா சொல்றாரு காமம் மகா சத்ருன்ட்டு சொல்றாரு. அதன் மீது வெற்றி அடைங்கன்றாரு. பழைய உலகத்தை சந்நியாசம் செய்யுங்கள்ன்றாரு. இந்த உலகமே அழிய போகுது இல்லையா, புது உலகத்தை படைச்சிட்டு இருக்கிறாரு கடவுள். இது வந்து ரெடி ஆயிடுச்சு, ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிடுச்சுன்னா இது பழைய உலகம் அழிஞ்சு போயிடும் இல்லையா, அதனால இதை சந்நியாசம் செய்யுங்கன்றாரு. ஏதோ தப்பா இருக்கு இந்த லைன் மட்டும்.
பாபா சொல்றாரு, நம்மளாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட சன்னியாசிகள், அவங்கெல்லாம் ஹடயோகி, எல்லைக்குட்பட்ட சன்னியாசிகள். அவர் சங்கராச்சாரியார், இவர் சிவாச்சாரியார், இவர் நமக்கு கற்றுத் தருகிறார். இப்ப சிவாச்சாரியார்ன்றது சிவனை சொல்றாரு, இவர் நமக்கு கற்றுத் தருகிறார். கிருஷ்ண ஆச்சாரியார் என்றெல்லாம் சொல்ல முடியாது. எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டுக்கிறோமா? சிவாச்சாரியார் கண்டுபிடிச்சு கேள்விப்பட்டிருக்கிறோம். கிருஷ்ணாச்சாரியார் நம்ம கேள்விப்பட்டதே இல்லையா? அவரோ சிறு குழந்தை, அவர் சிறு குழந்தை. கிருஷ்ணர் சின்ன குழந்தை, அவரை போய் ஆச்சாரியார்னு சொல்ல முடியுமா? சத்தியுகத்தில் ஞானத்தின் அவசியமே கிடையாதுன்றாரு. சொர்க்கத்துல ஞானம்லாம் கிளாஸ்லாம் எடுக்க மாட்டாங்க, அங்கெல்லாம் இதோட அவசியமே கிடையாது. ஏன்னா ஆத்ம உணர்வுல எல்லாருமே இருப்பாங்க. இங்க எதுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு? நமக்கு ஆத்ம உணர்வு அடையறதுக்கு தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாரு. தேக உணர்வுல இருந்து வெளியே ஆத்ம உணர்வு அடையறதுக்கு தான் கிளாஸ் எடுக்கிறாரு. அதுக்கு தான் இவ்வளோ ஸ்ரீமத்து, இவ்வளோ இது கொடுத்து நம்மளை ஆத்ம உணர்வுல கொண்டு வராரு. அவர் வழிப்படி நடக்க வைக்கிறாரு. அங்க எல்லாருமே அந்த வழிப்படி நடந்து நேச்சுரலாவே ஆத்மாபிமானியா இருப்பாங்க. அப்புறம் எதுக்கு அங்க கிளாஸ் எடுக்கணும்? சத்தியுகத்தில் ஞானத்தின் அவசியமே கிடையாது. எங்கெங்கே சிவனுடைய ஆலயங்கள் உள்ளனவோ அங்கெல்லாம் குழந்தைகள் நீங்கள் நல்ல சேவை செய்ய முடியுன்றாரு. இப்ப சிவனுடைய கோயிலுக்கு போங்க, அங்கெல்லாம் போய் நல்லா சேவை செய்ய முடியுன்றாரு. சிவாலயங்களுக்கு செல்லுங்கள், அங்க இருக்கிறவங்க தான் புரிஞ்சுக்குவாங்க. மாதாக்கள் செல்வது நல்லதுன்றாரு. பாருங்க, மாதா சொல்றாரு. அப்புறம் கன்னியாக்கள் சென்றால் அதை விட நல்லதுன்றாரு. இப்போதோ நாம் பாபாவிடமிருந்து ராஜ்ய பாக்கியத்தை அடைய வேண்டும். இப்ப ராஜ்யம் அடையணும்னா நம்ம அவரோட சேவையை செய்யணும் இல்லையா? பாபா நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார். பிறகு நாம் ராஜா ராணி ஆவோம். உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக பாபா தான் உள்ளார். பாபா தான் நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறாரு இல்லையா? இப்ப இந்த படிப்பு முடிஞ்சிருச்சுன்னா நம்ம போய் ராஜா ராணி ஆகும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக பாபா தான் இருக்கிறார் இல்லையா? இப்படிப்பட்ட கல்வியை எந்த ஒரு மனிதனும் கற்றுத்தர இயலாது. இது கலியுகம். இந்த மாதிரி ஒரு கல்வி, ராஜயோகம், ஞானத்தை யாரால சொல்லிக் கொடுக்கும்? ஒரு மனுஷன் நம்மளை மாத்த முடியுமா? எந்த மனுஷனாலையும் நம்மளை மாத்த முடியாது இல்லையா? கடவுளே மாத்திட்டு இருக்கிறாரு. இது கலியுகம். சத்தியுகத்தில் இவர்களுடைய லட்சுமி நாராயணுடைய ராஜ்யம் இருந்தது. இவர்கள் ராஜா ராணியாக எப்படி ஆனார்கள்? யார் ராஜயோகம் கற்பித்தார்கள்? அதனால் சத்தியுகத்தின் மாலிக் ஆனார்கள். பாருங்க, இந்த லட்சுமி நாராயணர் இருந்தாங்க இல்லையா? இவங்க எப்படி ராஜா ராணி ஆனாங்க சொர்க்கத்துல? இவங்களுக்கு யார் ராஜயோகம் கற்பிச்சாங்க? அதனாலதான் அவங்க சொர்க்கத்தின் எஜமானரா ஆனாங்க. யாருக்கு நீங்கள் பூஜை செய்கிறீர்களோ அவர் நமக்கு இப்ப படிப்பு சொல்லி தந்து சத்தியுகத்தின் மாலிக்காக, அதிபதியாக ஆக்குகிறார். நம்ம 63 ஜென்மம் பக்தி பண்ணோம் இல்லையா? பூஜையே செஞ்சு வந்தோம் இல்லையா சிவலிங்கத்துக்கு? சிவன் வடிவுல தான் நம்ம மற்றவங்களையும் நம்ம சிவனா நினைச்சுதான் வழிபட்டோம். பரம்பொருளை தான் தேடணும். பரம்பொருளை தேடி தேடி பக்தி செஞ்சோம் இல்லையா? அவரே இப்ப படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. சொர்க்கத்தின் அதிபதியா ஆக்குகிறார். பிரம்மா மூலமா ஸ்தாபனை, விஷ்ணு மூலமா பாலனை. பதித் இல்லற மார்க்கத்தினர் தான் பாவன இல்லற மார்க்கத்தினராக செல்கின்றனர்ன்றாரு. அதனாலதான் பக்தியில சொல்றாங்க, இந்து தர்மத்துல பிரம்மா மூலமா ஸ்தாபனை, விஷ்ணு மூலமா பாலனைன்ட்டு, சங்கரர் மூலமா விநாசம் செய்ய வைக்கிறவர் யாரு? சிவன் தான். அதை மறைச்சிட்டாங்க. தூய்மையற்ற இல்லற மார்க்கத்தினர் தான் தூய்மையான இல்லற மார்க்கத்தினராக ஆகிறாங்கன்றார். சொல்லவும் செய்யறாங்க. பாபா பதித்தர்களாகி எங்களை பாவனமாக்குங்கள்ட்டு, பாவனமாக்கி இதை தேவதையாக ஆக்குங்கள்ட்டு சொல்றாங்க. அது இல்லற மார்க்கம். துறவர மார்க்கத்தினருக்கு குரு ஆவதில்லைன்றாரு. அது நம்மளது சொர்க்கத்துல இல்லற மார்க்கம் தான். துறவர மார்க்கத்தினருக்கு குரு ஆவதில்லை என்றார். யார் பவித்திரமாக ஆகின்றனரோ அவர்களுக்கு குரு ஆக முடியும் சொல்றாரு. அதாவது பாபா துறவர மார்க்கத்திற்கு குருவாகிறது இல்ல. யார் தூய்மையாகிறாங்களோ அவங்களுக்கு தான் பாபா குருவாக முடியும். இது போல அநேகம் பேர் துணை உள்ளனர். விகாரத்திற்காக திருமணம் செய்து கொள்வதே இல்லைன்றாரு. நிறைய பேர் துணைவனா இருக்கிறாங்க. அதாவது கணவன் மனைவி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆனா விகாரத்துல ஈடுபடுறது இல்ல. ஆக குழந்தைகள், நீங்கள் இப்படி சேவை செய்ய முடியும். உள்ளுக்குள் ஆர்வம் இருக்க வேண்டும்ன்றாரு. நாம் பாபாவின் நல்ல குழந்தையாகி ஏன் போய் சேவை செய்யக்கூடாது அப்படின்னு ஏன் உங்களுக்கு தோணலன்றாரு. இந்த பழைய உலகத்தின் விநாசம் முன்னால் இப்போ நின்று கொண்டுள்ளது இல்லையா? நாளைக்கே விநாசம் நடந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுக்கு முன்னாடி ஏன் சேவை செய்யக்கூடாது? அப்ப பதவி கிடைக்கும் இல்லையா? இப்போது சிவபாபா சொல்கிறார், கிருஷ்ணரோ இருக்க முடியாது. இப்ப பாபா சொல்றாரு, கிருஷ்ணரோ இங்க கிடையாது இல்லையா? அவரா பாடம் எடுப்பாரு, அவரா எல்லாரையும் மாத்துவாரு. நம்ம தான் மாத்தணும், சிவபாபா தான் மாத்துவாரு. அவரோ ஒரு முறை மட்டுமே சத்தியுகத்துல இருப்பாரு கிருஷ்ணர். அதுக்கப்புறம் அவர் ஃபேஸே மாறிடும். கிருஷ்ணரா அவர் ஒரு பிறவில தான் அவர் முகம் அப்படி இருக்கும். அடுத்தடுத்த பிறவி அவர் எடுக்கும்போது அவர் முகம் மாறிடும். 84 பிறவிகளில் 84 தோற்ற அமைப்புகள் வந்துடும் கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணர் இந்த ஞானத்தை யாருக்கும் கற்றுத்தர இயலாது. அவர் இந்த ஞானத்தை எல்லாம் கிளாஸ் எடுத்து புரிய வைக்க மாட்டார். அவரெல்லாம் வருவாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அவர்லாம் வரமாட்டாரு. அந்த கிருஷ்ணர் எப்படி இங்கே வருவார்னு கேட்கிறாரு. அவர் கால் இந்த பதித்த உலகத்துல படாது. அவர் தூய்மையான உலகத்துலதான் பிறப்பார். இப்போது நீங்கள் இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க. அரை கல்பத்துக்கு சிறப்பான மேன்மையான பிறவிகள் ஏற்படுகிறதுன்றாரு. பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது.
2500 வருஷம் நமக்கு சூப்பரா 21 பர்த் கொடுக்குறாரு. 150 வருடம் ஆயுள் வாழ போறோம். லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யத்துல சூப்பரா வாழ போறோம். இந்த ஞானம் கேட்கறதுனால மேன்மையான பிறவிகள் ஏற்படுது. பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பமாகுது, மாயாவோட ராஜ்யம். அதுக்கப்புறம் தான் நம்ம இப்படி ஆயிடுறோம். மனிதர்கள் மிருகங்கள் போல ஆகிடுறாங்க. ராவண ராஜ்யத்துல ஒருவர் மற்றவரோடு சண்டை சச்சரவு செய்து கொண்டே உள்ளனர். சொர்க்கத்துலலாம் யாரும் சண்டையே போட மாட்டாங்க. ஆனா இங்க மட்டும் ஏன் சண்டை போடுறாங்கன்னா மிருகங்கள் மாதிரி ஆயிடுறாங்க. அப்போது ராவணனின் ஜென்மம் ஆகிறது இல்லையா. மற்றபடி 84 லட்சம் பிறவிகளெல்லாம் கிடையாதுன்றார் பாபா. 84 லட்சம் பிறவிகளோ கிடையாது, இவ்வளவு விதவிதமாக உள்ளனர்ன்றாரு. அவ்வளவு ஜென்மங்கள்லாம் எடுப்பதில்லை. 84 லட்சம் ஜென்மலாம் எடுக்கிறது இல்ல. ஆனா ஏன்னா 84 லட்சம் முகம் வேணா மாத்தி மாத்தி முகம் வேணா இருக்கணும். 800 கோடி பேர் பிறக்குறாங்க, முகம் வேணா மாத்தி மாத்தி பிறக்குறாங்க. இந்த மாதிரி மிருகம்லாம் பாருங்க, 84 லட்சம் ஸ்பீஷீஸ் வேணா இருக்குது மிருகம். இந்த தாவரம் மிருகம் இதெல்லாம் வேணா அப்படி இருக்கலாம். ஆனா அவ்வளவு ஜென்மங்கள்லாம் நம்ம எடுக்கிறது இல்ல. ஒரு ஆத்மா 84 லட்சம் பிறவிலாம் எடுத்தா நம்ம என்னவா முதல் பிறவில நடிச்சோன்னு கூட மறந்து போயிருக்கோம் இல்லையா. 84 பிறவிக்கே உங்களை நான் இப்போ கோமா பேஷண்ட் மாதிரி இருக்கிறீங்க. உங்களை வந்து நீங்க தேவதைன்னு சொல்லி சொல்லி சொல்லியும் கிடக்குறாரு. அப்ப கூட சொரணையே வர மாட்டுது நமக்கு. நம்ம தான் தேவதைன்றதே நமக்கு சுத்தமா தோண மாட்டுது. நம்ம எப்படி வாழ்ந்தோமோ அப்படியேதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல வேற 84 பிறவி 84 லட்சம் பிறவினா பாபா என்னதான் ஸ்பீக்கர்ல வச்சு கத்தனா கூட நம்ம காதுல விழாது. பாபா நாங்களாம் அப்படி கிடையாது, நாங்க ஒரு மோசமானவங்க அப்படின்ட்டு நம்மளே சொல்லுவோம். அந்த மாதிரி 84 பிறவிக்கே நம்ம வந்து ஒத்துக்க மாட்டோம். 84 லட்சம் பிறவினா அவர் அவ்வளவுதான். அதான் சொல்றாரு, அவ்வளவு ஜென்மங்கள் தான் எடுப்பதில்லை. ஆக இதை பாபா அமர்ந்து இப்ப புரிய வைக்கிறார். இப்ப பாபா தான் உட்காந்து நமக்கு புரிய வைக்கிறார். யாரு? கடவுளே புரிய வைக்கிறார். அவர் வேந்தலும் உயர்ந்த பகவான், அவர் கற்பிக்கிறார். அடுத்ததாக பிறகு இவரும் பிரம்மா கூட இருக்கிறார் இல்லையா. இந்த சிவபாபா இருக்கிறாரு, அவர் உயர்ந்தலும் உயர்ந்தவர். அடுத்ததாக யார் இருக்கிறதுனா பிரம்மா பாபா, அவரும் சொல்லி கொடுக்குறாரு இல்லையா. படிக்கவில்லை என்றால் யாரிடமாவது போய் தாசன் தாசி, வேலைக்காரன் வேலைக்காரி ஆவார்கள். இங்க நம்ம பாபா கிளாஸ் எடுக்கிறாருல, நம்ம படிக்கலன்னு நினைச்சுக்கோங்களேன், நம்ம போய் தாசன் தாசியா தான் ஆவோன்றாரு. சிவபாபாவிடம் தாசன் தாசிகளாக ஆவார்களா என்ன? இங்க நீங்க தாசன் தாசி கிடையாது. இங்க வந்து கொஞ்சுவார் உங்களை, குழந்தாயின்ட்டு இங்க கொஞ்சுவாரு. இங்கெல்லாம் தாசன் தாசி ஆக மாட்டீங்க. எங்க போய் ஆவீங்க? சொர்க்கத்துல போய் தாசன் தாசி ஆவீங்க. பாபாவோ புரிய வைக்கிறார். படிக்கவில்லை என்றால் சத்தியுகத்தில் போய் தாசிகளாக ஆவார்கள் என்று சிவபாபா புரிய வைக்கிறார். யார் எந்த ஒரு சேவையும் செய்வதில்லையோ, உண்பதும் அருந்துவதும் உறங்குவதுமாக இருந்தால் அவர்கள் என்னவாக ஆவார்கள்னு கேட்கிறாரு. நம்பிக்கை ஆயிட்டு நம்ம எதுவும் சேவையே செய்யறதில்ல, சாப்பிட்றது தூங்குறது குடிக்கிறதுன்னே இருந்தோம்னா நம்ம என்ன ஆகும்? அங்க போய் வேலைக்காரன் வேலைக்காரி ஆகுன்றாரு. நாமும் மகாராஜா ஆவோம். நமக்கு முன்பாக கூட வரமாட்டார்கள்ன்றாரு. யார் சேவை செய்யறாங்களோ அவங்க மகாராஜா ஆவாங்க. அவங்க முன்னாடி கூட அந்த மாதிரி யாரெல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க மகாராஜா கூட கூட வரமாட்டாங்க. தாங்களே புரிந்து கொண்டுள்ளனர். சிலருக்கு புரியுது, நம்ம வந்து எந்த சேவையும் செய்யறதில்ல, நம்மளே இப்படி இருக்கிறோம், அப்ப நம்ம இப்படிதான் ஆக போறோம்ட்டு தெரியுதான். இங்கே இது போலதான் நம்ம ஆவோம் என்று சிலருக்கு புரியுதான். வேலைக்காரி மாதிரிதான் ஆக போறோம் அப்படின்ட்டு. ஆனால் பிறகும் கூட வெக்கம் இருக்குதா அவங்களுக்குன்னு கேக்குறாரு. ஆனால் பிறகும் கூட வெக்கம் உள்ளதா? ஏன்னா பாபாவும் நினைக்கிறது இல்ல, முரளியும் கேட்கறது இல்ல, சேவையும் செய்யறது இல்ல, டிசர்வீஸ் செய்யறது. அப்பன்னா அவங்க வந்து வேலைக்காரியா தானே ஆவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சு கூட அவங்களுக்கு வெக்கம் வருதா? வரலன்றாரு. நாம் நமது முன்னேற்றத்தை அமைத்து கொண்டு ஏதாவது பதவி பெற வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதே இல்லை. ஆனா இப்பயோ கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும்ல, நம்ம கொஞ்சமாவது முன்னேறணும், நம்ம ஒழுங்கா முரளி படிக்கணும், ஒழுங்கா பாபாவை நினைக்கணும்ட்டு நினைக்கிறதும் இல்ல, ஸ்ரீமத் படியே நடக்கிறது இல்ல. அப்ப எதுவுமே அவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லைன்றார். அதனால் பாபா சொல்கிறார், இந்த பிரம்மா சொல்கிறார் என புரிந்து கொள்ள வேண்டாம். இப்ப பிரம்மா பாபா சொல்றாரு, இதெல்லாம் நான் சொல்லல, சிவபாபா தான் சொல்றாரு. எப்போதுமே சிவபாபா தான் சொல்கிறார் என புரிந்து கொள்ளுங்கள்னு சொல்லி பிரம்மா பாபா சொல்றாரு. சிவபாபாவுக்கும் மதிப்பு வைக்க வேண்டும் இல்லையா. இப்ப சிவபாபாவுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் இல்லையா. அவர் என் தாடிக்கு மதிப்பு கொடுங்கன்னு ஒரு நாள் சொன்னார்ல. இப்ப சிவபாபா கூடவே பிறகு தர்மராஜனும் இருக்கிறார். இல்லை என்றால் தர்மராஜின் தண்டனைகளையும் அதிகமாக அடைவீர்கள். இப்ப பாபா தான் சொல்லி புரிய வைக்கிறார் இல்லையா. அவர் பேச்சு நம்ம கேட்கலன்னா அவர் கூடவே தர்மராஜ் இருக்கிறாரு. நம்ம கேட்காம அப்படியே இருந்தோம்னா அவருடைய தண்டனைகளும் அதிகமா அடைவீர்கள்ன்றார். தர்மராஜருடைய தண்டனைகள் அடைவீங்க. எப்படி அடைவோம்? இங்கேயே கர்ம போகத்தை அனுபவிக்க வேண்டியது வரும், இல்லைன்னா கர்ப்ப ஜெயில போய் தண்டனை அனுபவிக்க வேண்டியது வரும். குமாரிகளும் மிகவும் சாமர்த்தியசாலிகளாக இப்ப இருக்க வேண்டும். இங்கே கேட்டோம், வெளியில் சென்றால் எல்லாம் முடிந்தது என இருக்கக்கூடாதுன்றாரு. இப்ப குமாரிகள் இருக்கிறாங்க இல்லையா, வந்து சென்டர்ல கேக்குறீங்க, அதோட வெளியே போயிட்டு மறந்துட்டு எப்பயும் போல வாழக்கூடாதுன்றாரு. பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு சாதனங்கள் உள்ளன. இப்போது பாபா சொல்றாரு, விஷத்தை விட்டு விடுங்கள்,
அந்த 5 விகாரத்தை விட்டுடுங்க, அப்பதான் சொர்க்கவாசி ஆக முடியல. சொர்க்கத்துக்கு வெளியில 2 அரக்கர்கள் லட்சுமி நாராயண கோயில்ல சொர்க்கத்துக்கு வெளியில 2 அரக்கர்கள் நிப்பாங்களாம். அந்த 2 அரக்கன்னா என்னன்னா காமம், கோபம். அந்த அசுர குணம் நம்மள உள்ளே போக விடாது. அந்த குணம் இருந்தா நம்மளால சொர்க்கத்துக்கு போக முடியாது. இப்படி இப்படி ஸ்லோகன்களை உருவாக்குங்கள். தைரியமுள்ள பெண் சிங்கங்களாக இப்ப ஆகுங்கள். எல்லையற்ற தந்தை கிடைத்து விட்டார் இல்லையா, கடவுளே கிடைச்சிட்டார். பிறகு என்ன கவலை? அரசாங்கத்தினர் தர்மத்தையே ஏற்றுக்கொள்ளவில்லை என்போது அவர்கள் பிறகு மனிதன் வந்து தேவதையாவதற்காக எப்படி வருவாங்க? கவர்மெண்ட் போனா நாங்க தர்மத்தெல்லாம் ஏத்துக்கிறது இல்லை, எல்லாம் எங்களுக்கு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க எப்படி வந்து மனுஷன்ல இருந்து தேவதையாக எப்படி வருவாங்கன்றாரு. நம்ம சொல்றதெல்லாம் அவங்க காதுல கேட்க மாட்டாங்க இல்லையா. அவர்கள் சொல்கின்றனர், நாங்கள் எந்த ஒரு தர்மத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை, அனைவரையும் நாங்கள் ஒன்றாகவே நினைக்கிறோம். அது எல்லாரும் ஒரே குடும்பம், ஒரே ஃபேமிலின்னு சொல்றாங்க. ஆனாலும் இந்த ஞானம் கேட்கணும் இல்லையா. கேட்டாதானே பரமாத்மா பத்தி தெரியும். கடவுள் வந்து பேசுறாரு, அவர்தான் மனுஷன் வந்து தேவதை ஆக்குறாருன்றதை ஒத்துக்க மாட்டாங்க. பிறகு சண்டை சச்சரவு செய்வது ஏன்? அப்புறம் எல்லாரும் நாங்க ஒண்ணுன்னு சொல்றது, அப்புறம் இந்து முஸ்லீம் சண்டை போட்டுக்கிறது, அப்புறம் வார்லாம் வந்து வார்லாம் நடத்த வேண்டியது, பிறகு சண்டை சச்சரவு செய்வது. எல்லாரும் ஒண்ணுன்னு தானே சொல்றீங்க, ஒன்றாகவே நினைக்கிறோன்றீங்க, அப்புறம் எதுக்கு சண்டை சச்சரவு செய்றீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு, கவர்மெண்ட்டை கேட்கிறாரு. பொய் என்றால் பொய் தான், உண்மை என்பது ஒரு சிறிதும் இப்ப கிடையாது கலியுகத்துலன்றார். முதலில் ஈஸ்வரன் சர்வ வியாபி என்பதில் இருந்துதான் பொய்யே ஆரம்பமாகிறது. ஃபர்ஸ்ட் பொய் என்ன தெரியுமா நம்ம ஆரம்பிச்சது? ஈஸ்வரன் எல்லா இடத்துலயும் இருக்கிறார், சர்வ வியாபி. இதுதான் ஃபர்ஸ்ட் பொய் நம்ம சொன்னது. இந்து தர்மம் என்பது எதுவுமே கிடையாது, இந்து தர்மம்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்றார் பாபா. அதுவே ஃபர்ஸ்ட் பொய். அது 2வது பொய். கிறிஸ்தவர்களுக்கு அவர்களது தர்மம் இருந்து வந்துள்ளது. கிறிஸ்துவ தர்மம் ஒண்ணு ஃபார்ம் ஆச்சு, கிறிஸ்துவ வந்து ஸ்தாபனை பண்ணாரு, பேரு கிறிஸ்துவ தர்மம். அவங்களுக்கு தர்மம் இருக்குது, இருந்து வந்துள்ளது. அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வதில்லை. அவங்க முன்ன பேரை மாத்திக்கிட்டாங்களா? கிறிஸ்துவ தர்மம் தான் இன்னைய வரைக்கும் இருக்குது, நீங்க மட்டும் என் பேரை மாட்டிக்கிட்டீங்கன்னு கேக்குறாரு. இந்த ஒரு தர்மத்தினர் தான் தங்களின் தர்மத்தை மாற்றி இந்து என சொல்லிக் கொள்கிறாங்கன்றாரு. உண்மையிலே உண்மையிலே ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம், அந்த தர்மத்தை தான் கடவுளே வந்து ஸ்தாபனை பண்ணாரு. தர்மத்துல சக்தி இருக்குது. இவங்க சக்தி இழந்து கர்மம் பிரஷ்டம் தர்மம் பிரஷ்டமாகி பேரையே மாத்திக்கிட்டாங்க. தேவதைன்னு சொல்லிக்க முடியல, அந்த தர்மத்தின் பேரையும் சொல்லிக்க முடியல. அதனால இவங்க பேரையே வந்து மாத்தி இந்த ஒரு தர்மத்தின தான் இந்துன்று மாட்டிக்கிட்டாங்கன்றாரு. பிறகு பெயர்கள் எப்படி எப்படியோ வைக்கிறாங்க. ஸ்ரீ ஸ்ரீ இன்னார்ன்ட்டுலாம் பேர் வச்சுக்கிறாங்க. இப்போது ஸ்ரீ என்றால் சிரேஷ்டமானவராக எங்க இருக்கிறாங்க? ஸ்ரீலட்சுமி, ஸ்ரீ நாராயணன்லாம் பேர் வச்சுக்கிறாங்க. ஆனா ஸ்ரீன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா யார் இங்க ஸ்ரீ மாதிரி, அதாவது சிரேஷ்டமானவராக எங்க இருக்கிறாங்கன்றாரு. ஸ்ரீமத் கூட யாரிடமும் இப்ப கிடையாது, அவர்களுடையது இரும்பு யுகத்தின் வழிதான். அவங்க ஸ்ரீமத் உயர்ந்த வழி யார்ட்டையும் கிடையாது. அவங்க ஃபாலோ பண்றது அயன் ஏஜ், அதாவது இரும்பு யுகத்தின் வழிதான். இங்க என்ன எல்லாரும் எப்படி போறாங்களோ அது மாதிரி எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே ஸ்ரீமத் என்று எப்படி சொல்ல முடியுன்றாரு. இவங்க ஃபாலோ பண்ற வழியெல்லாம் உயர்ந்த வழின்னு எப்படி சொல்ல முடியுன்றாரு. இப்போது குமாரிகள் நீங்கள் துணிந்து நில்லுங்கள்ன்றாரு. நீங்க வந்து பிகேஸ் பாபா வழியிலே போங்க, நீங்க துணிந்து நில்லுங்கள்ன்றாரு. அப்போது யாருக்கு வேண்டுமானாலும் உங்களால புரிய வைக்க முடியும். ஆனால் அதற்கு யோக யுக்த ஆகணும். ஆனா நம்மளும் வந்து பயந்தாங்கோழி மாதிரி இருக்கலாமா? நம்ம வந்து ஞானத்தை புரிய வைக்கணும்னா பெண் சிங்கம் மாதிரி இருக்கணும், யோக யுக்தா இருக்கணும். யாருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும், எப்படி மாத்தணும், இதெல்லாம் வந்து நமக்கு தெரியணும். யோக யுக்தா இருக்கணும். நல்ல சாமர்த்தியசாலிகளான பெண் குழந்தைகள் இங்க வேண்டும்ன்றார் பாபா. சும்மா கோலம் மாதிரி பயந்தாங்கோழி மாதிரி இருந்தா நம்ம போய் ஞானத்தெல்லாம் மத்தவங்க புரிய வைக்க முடியாது. பெண் சிங்கம் மாதிரி இருக்கணும், மாயாவுக்கு பயப்படக்கூடாது. யோக யுக்தா சாமர்த்தியசாலியான பெண் குழந்தைகள் வேண்டும்ன்றாரு. நல்லது, மம்மா மாதிரி வேணும். மம்மா வந்து கம்பீரமா இருப்பாங்க, ஞானத்தை அப்படி புரிய வைப்பாங்க. அந்த மாதிரி இருந்தா கூட நல்லா இருக்கும். நல்லது. இனிமேல இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தனது முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்வதற்காக பாபாவின் சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். வெறுமனே உண்பதும் அருந்துவதும் உறங்குவதுமாக இருந்தால் பதவியை இழப்பதாக ஆகுன்றாரு. 2வது பாயிண்ட், பாபாவுக்கும் படிப்புக்கும் மதிப்பு வைக்கணும். கொஞ்சமாவது தாடிக்கு மரியாதை வைங்க. அன்னைக்கு சொன்னார்ல, கொஞ்சமாவது நான் தான் வந்திருக்கிறேன், நீங்க யாரை தேடினீங்கன்னா நான் தான் வந்து உங்களுக்கு பாடம் எடுக்கிறேன், எனக்கு மதிப்பு மரியாதை வைங்கன்றாரு. ஆத்ம அபிமானி ஆவதற்கான முழு முயற்சி இப்ப செய்ய வேண்டும். ஏன்னா கடைசியில யார் ஆத்ம அபிமானியோ அவங்கதான் பாபா கூடவே போக முடியும், பாஸ் ஆக முடியும். அதுக்காக இப்ப முழு முயற்சி செய்யணும். ஏதாவது பாபா நினைக்கணும். பாபா நினைச்சாதான் ஆத்மாபிமானி ஆக முடியும். பாபாவின் போதனைகளை தாரணை செய்து நல்ல குழந்தையாக ஆக வேண்டும்ன்றாரு. பாபா என்ன சொல்றாரோ அதை தாரணை செய்யணும். தாரணை செய்து பாபாவுக்கு நல்ல குழந்தையா ஆகணும். வரதானம்,
சேவை செய்து கொண்டே உயர்ந்த ஸ்திதியில் இருக்கக்கூடிய யோக யுக்தி 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 சேவாதாரி ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்ப சேவை செய்யுங்க, சேவை செஞ்சாலும் உங்க ஸ்திதி டவுன் ஆகக்கூடாது. சேவை செஞ்சுட்டு இருக்கும் போது டென்ஷன் ஆகும். சில டைம்ல நம்ம வந்து சொல்லி புரிய வைக்கும் போது சிலர் டென்ஷன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சிலர் டென்ஷன் ஆகி போயிடுவாங்க அந்த சேவை செய்யும் போது. அந்த மாதிரி நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. சேவை செய்யும் போது உயர்ந்த ஸ்திதியில புரிய வைக்கும் போது உயர்ந்த ஸ்திதியில இருக்கணும். உயர்ந்த ஸ்திதியில் இருக்கக்கூடிய யோக யுக்தி 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 சேவாதாரி ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. நீங்கெல்லாம் யுக்தி யுக்தியா தான் நடந்துக்கணும். அப்படியெல்லாம் டைரக்டாலாம் நம்ம புரிய வச்சோம்னா யாரும் வரமாட்டாங்க. அப்படியே யுக்தி யுக்தியா புரிய வைக்கணும். அதுக்காக தான் சொல்றாரு, யார் யோக யுக்தா பாபா நினைவுல இருக்கிறாங்களோ, யுக்தி யுக்தா புரிய வைக்கிறாங்களோ, சேவாதாரிகளோ, அவர்கள் சேவை செய்தாலும் எப்போதும் உயர்ந்த நிலையில தான் இருப்பாங்க. அவங்க பாபா சேவை தான் செய்யறாங்க, இருந்தாலும் அவங்க ஸ்திதி எப்படி இருக்குன்னா உயர்ந்த ஸ்திதியில இருப்பாங்க. அதாவது பாபா நினைவுல யுக்தி யுக்தியா புரிய வைப்பாங்க. சேவை அதிகமாக இருந்ததால் அசரீர நிலையில் இருக்க முடியவில்லை என்று சொல்ல மாட்டாங்க. அதாவது எனக்கு நிறைய வேலை, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பாபா சேவை தான் செஞ்சேன், அதனால எனக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால என்னால ஆத்ம உணர்வுல வர முடியல, அசரீரி நிலையில இருக்க முடியலன்னா சொல்ல மாட்டாங்க. இது என்னுடைய சேவை அல்ல, ஆனால் பாபா தந்தார் என்ற நினைவில் நிர்பந்தன நிலையில இருப்பாங்க. பந்தன் முக்தா இருப்பாங்க, ட்ரஸ்டியாக இருப்பாங்க. அதாவது எதெல்லாம் இப்ப நடக்கிறது எல்லாமே பாபா கையில தான் இருக்கு. பாபா தான் எனக்கு இந்த சேவையை கொடுத்துருக்காரு, இது இது வந்து அவருடைய சேவை, என்னுடைய சேவை இல்லைன்ட்டு செய்வாங்க. பந்தன் முக்தாக இருப்பதற்கு இப்ப பயிற்சி செய்யணுன்றாரு. இப்ப நம்ம எல்லாத்துல இருந்தும் முக்த ஆயிட்டோம் இல்லையா, பந்தன் அதாவது உறவினர்கள், வீடு வாசல், பேர் ரூபம், எல்லாத்துல இருந்தும் பந்தன் முக்த ஆயிட்டோம். இப்ப வந்து இந்த சேவையில இருந்து கூட முக்தாகணும். பந்தன் முக்தாக இருப்பதற்கு பயிற்சி செய்யணுன்றாரு. ஆரம்ப காலத்திலும் கடைசி நேர நிலையில் இருக்கவுன்றாரு. கர்மாதி நிலையில் இருப்பதற்காக இவ்வாறு பயிற்சி செய்யும். எவ்வாறு நடுநடுவே டிராபிக் கண்ட்ரோல் செய்றீங்களோ அது போல ஆரம்ப காலத்தில் கடைசி நேர நிலையினை அனுபவம் செய்யவும். அப்போது கடைசி நேரத்தில் மதிப்புடன் வெற்றி அடைந்து விடுவீர்கள்ன்றாரு. இந்த ஆரம்ப காலத்துல அமிர்த வேலையை சொல்றாரான்னு தெரியல. அமிர்த வேலை டைம்ல இந்த கடைசி நேர நிலை, அதாவது நம்ம உடலை விடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரம் நம்ம பாபா நினைவு சரீரத்தை விடணும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பயிற்சி பண்ணணும். கர்மாதித்த நிலையில் இருப்பதற்காக இந்த மாதிரி பயிற்சி செஞ்சாதான் கர்மாதித்த நிலை நெருக்கத்துல வரும்ன்றாரு. இப்ப நடுவுல நம்ம ஃபுல் ஸ்டாப் டிராபிக் கண்ட்ரோல் வருது இல்லையா, அப்ப டக்குன்னு நம்ம புத்தியை வந்து டிராஃபிக்ல எப்படி நம்ம ஸ்டாப் பண்றோம் இல்லையா, அந்த வாகனம் வந்து நிறுத்திடுவாங்க, போகாது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போகும், அந்த லைட் மாறின பிறகு போகும். அது மாதிரி டிராஃபிக் கண்ட்ரோல்ன்றது ஒரு ஒரு பாபா நமக்கு டைம் கொடுத்துருக்குறாருல்ல, அந்த 7 மணி, 10:30 மணி, 9 மணி, அந்த மாதிரி 5:30 மணி, அந்த மாதிரி அந்தந்த டைம்ல வந்து நம்ம நிறுத்தணும். கண்ட்ரோல் ஆஃப் தாட்ஸ், அது எண்ணங்களை நிறுத்தணும். எண்ணங்களை நிறுத்திட்டு பாபா நினைக்கணும். இந்த மாதிரி நம்ம பயிற்சி வந்து செய்யறோம். அது மாதிரி எல்லா பிகேஸும் அந்த டைம்ல வந்து செய்வாங்க, சக்தி கொடுப்பாங்க, உலகத்துக்கு சக்தி கொடுப்பாங்க. அத மாதிரியே நீங்க வந்து ஆரம்ப காலத்துல இந்த கடைசி நேர நிலைன்னா அனுபவம் செய்யுங்க, காலையில அமிர்த வேலையிலே. அப்போது உங்களுக்கு கடைசி நேரத்துல மதிப்புடன் நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க. அதாவது பாபா நினைவுல சரீரத்தை விட்டுருவீங்க, அப்ப பாசி தானராய் போயிருவீங்கன்னு சொல்றாரு. சொமான் சொமான் வந்து சுபபாவனை ஸ்லோகன் சொல்லுவாங்க, இன்னும் சொமான்னு இருக்குது, எல்லாம் மாத்தி மாத்தி இருக்குது. ஸ்லோகன் வந்து சுபபாவனை காரணத்தை நிவாரணமாக மாற்றம் செய்து விடுகிறது. நம்ம சுபபாவனை வச்சோம்னா நம்ம காரணமே சொல்ல மாட்டோம், யார் மேலேயும் இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு சொல்ல மாட்டோம். அந்த காரணத்தை நிவாரணமா நம்ம மாற்றிடும் சுபபாவனை வச்சா. இப்ப சுபபாவனை வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருப்போம், காரணம் சொல்லிட்டே இருப்போம். இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை, இவங்க வந்து ஸ்ரீமத் படி நடக்கிறது இல்ல, இவங்கெல்லாம் மாறவே மாட்டாங்க, இப்படியே நம்ம சொல்லிட்டு இருப்போம். நம்ம சுபபாவனை வச்சோன்னா மாறிடுவாங்க அப்படின்ற எண்ணம் நம்ம உருவாக்கும் போது காரணத்தை நிவாரணமா நம்ம மாற்றம், அது வந்து மாற்றம் செஞ்சிருதுன்றாரு. நம்ம வந்து என்னதான் அவங்க செஞ்சாலும் நம்ம அவங்க மேல சுபபாவனை தான் வைக்க சொல்றாரு பாபா. சரியில்லை, கேரக்டர் சரியில்லை, நடத்தை சரியில்லை, ஸ்ரீமத் படி நடக்கல, அப்படிலாம் இருக்கிறாங்கன்னா நம்ம வந்து அவங்க மேல வந்து நம்ம அசுபமான பாவனை வைக்கக்கூடாது, சுப பாவனை தான் வைக்கணும். அது நம்ம வைக்கிற அந்த சுப பாவனைக்கு அந்த சக்தி இருக்குது இல்லையா, அந்த எண்ணங்களின் சக்தி இருக்குது, கண்டிப்பா அவங்க மாறிடுவாங்க. அதனால சொல்றாரு, அதுதான் மாற்றமே செய்துன்றாரு, சுபபாவனை தான் மாற்றம் செய்துன்றாரு. அவ்யக்த சமிஞ்ஞை, ஆன்மீக ராயல்டி, தெய்வீகத்தன்மை மற்றும் பியூரிட்டி என்ற பர்சனாலிட்டியை ஆளுமையை தாரணை செய்யுங்கள். தூய்மை என்பது பிராமண வாழ்க்கையின் விசேஷ பிறவியின் விசேஷமாகும். இப்ப நமக்கு ஒரு விசேஷமான பிறவி கிடைச்சிருக்கு, பிகே லைஃப். இதுல தூய்மையை தான் வந்து நம்மளுடைய விசேஷம். தூய்மையான சங்கல்பம் தான் பிராமணர்களின் புத்திக்கு உணவாகும். இப்ப வந்து சாப்பாடு தூய்மையா இருக்குதுல்ல, அந்த மாதிரி நம்மளுடைய புத்திக்கு உணவு பார்த்தீங்கன்னா தூய்மையான எண்ணம்ன்றாரு.
தூய்மையான எண்ணம் தான் புத்திக்கு உணவு. தூய்மையான பார்வைதான் பிராமணர்களின் கண்ணின் ஒளியாகும். அப்ப நம்ம பார்க்கறதே ஆத்மாவா பார்த்தா உடம்பா பார்க்கறோம் இல்லையா, அது தூய்மையான பார்வை கிடையாது. ஆத்மாவை பார்த்தீங்கன்னா அந்த கண்ணின் ஒளி, பிராமணர்களின் கண்ணின் ஒளின்றாரு. தூய்மையான செயல்கள் தான் பிராமண வாழ்க்கையின் விசேஷமான தொழில் ஆகுன்றாரு. நம்மளோட பிசினஸே என்னன்னா தூய்மையான காரியம் செய்யறது. தூய்மையான சம்பந்தம், தூய்மையான தொடர்பு தான் பிராமண வாழ்க்கையின் மரியாதை, ரெஸ்பெக்டே ஆகுன்றாரு. இந்த மிகப்பெரிய குணத்தை, அந்த தூய்மை என்ற குணத்தை அடைவதற்கு தீவிரமாக முயற்சி செய்ய வேண்டாம். பிடிவாதத்தை தன்னுடையதாக ஆக்காதீர்கள்ன்றாரு. பிடிவாதமா நான் தூய்மையா இருப்பேன், எனக்கு எல்லாரும் என்னை சுத்தி எல்லாரும் தூய்மையா தான் இருக்கணும்னு பிடிவாதம் பண்ணாதீங்க. நீங்க தூய்மையாயிட்டு நீங்க உங்க பார்வை எல்லாத்தையும் மாத்துங்க. புத்திக்கு தூய்மையான எண்ணம் கொடுங்க, பார்வையை மாத்துங்க, தானாவே எல்லாரும் மாறிடுவாங்க இல்லையா. பிடிவாதத்தை இப்ப தன்னுடையதாக ஆக்காதீர்கள், இந்த தூய்மை தான் உங்களது வாழ்க்கையின் வரதானமாக இருக்கிறதுன்றாரு. நமக்கு பாபா நம்ம எப்போ முதல்ல பிக்கே ஆனமோ பாபா கொடுக்குற முதல் வரதானம் யோகி பவ பவித்ர பவ தான். யோகி ஆகுங்க, பவித்திரமா தூய்மை ஆகுங்கன்ட்டு. அதனால நமக்கு பிராமண வாழ்க்கையின் முதல் வரதானமே என்னன்னா தூய்மை தான். அதுக்காக நீங்க போராட வேண்டியதில்லை, தானாவே தூய்மையை உங்களை சுத்தி இருக்குன்றாரு. நீங்க தூய்மையாயிட்டாலே உங்களை சுத்தி தூய்மை வந்துரும்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.